ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் யூடியூப் சேனல். என்னப்பா தாவேக்கு ஆட்சிக்கு வந்து 13ஆம் நாளையே இத்தனை பஞ்சாயத்து இத்தனை ப்ராப்ளம் வருது, என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டுலாமா, இல்லை ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாமா, இல்லை இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு வழக்கம் போல சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னா ஒரு சில பேர் கேட்பாங்க. ஆனால் உண்மை என்ன ரீசன் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுக காரணம் தான் அப்படின்னு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சூழலில் ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸில் அரெஸ்டான 2 பேரில் ஒருத்தன் டிஎம்கேக்காரன், இன்னொருத்தன் காங்கிரஸ். அதுக்கு இந்த 2 எச்ச பசங்களும் டிஎம்கே கிட்ட காசு வாங்கி தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேர்த்துல ஒருத்தன் அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டுக்கு இந்த பாப்பா ஸ்கூல் முடிஞ்சுன்னா அடிக்கடி வெளியே வந்து விளையாடுக்கு, ஏன் இவன் வீட்டுக்கே போய் விளையாடு இருக்கு, ஏன்னா பக்கத்து வீட்டில் சும்மா பேசாமல் இருந்தால் நல்லா வாங்க இருக்கும், அதனால போய் விளையாடு இருக்கு. இந்த லவடை கப்பல் என்ன பண்ணியிருக்கான், அந்த குழந்தைய பார்க்காம காஜித்தனமா பார்த்துருக்கான். இதனால அவனோட இச்சை உணர்வுக்கு இந்த குழந்தைய நாசம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் கண்டிப்பாக பொறுப்பேற்றதாகணும். யதார்த்தப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வாழ்றாங்க. அந்த 8 கோடி பேருக்குமே தனித்தனி போலீஸ் பாதுகாப்போ இல்லை ப்ரொடெக்ஷனோ தர முடியாது. இதனால எத்தனை சிங்க பெண்கள் படையோ இல்லை சிறுத்தை பெண்கள் படையோ கொண்டு வந்தாலும் மிருகங்கள் வாழ்ற இந்த இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு மொத்தமாக முடியாது. ஆனால் இதை கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கடுமையான தண்டனை அரேபியன் கண்ட்ரிஸ்ல கொடுப்பாங்களா, அதை விட ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம வீட்டு குழந்தைகளையும் பெண்களையும் தொட நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக குலாப் ஜாமுன் கலங்குவோம். ஆக்சுவலாக இந்த விஷயத்து கூட டிஎம்கேவோட தீய சக்தி வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இதை வச்சு விஜய் அவர்களை பிளேம் பண்ணி கிரியேட் பண்ணி அடுத்த வாட்டி ஆட்சியில் இவனுங்க நோட்டலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இந்த கரண்ட்லாம் கட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, தொடர்ந்து 24 மணி நேரம், தொடர்ந்து 12 மணி நேரம்லாம் சொல்லிட்டு கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நிறைய பேர் இந்த நிர்மல் குமார் அவர்களெல்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு இவ்வளோ கரண்ட் கட் ஆகுது, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மின் வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய நிறைய பணியாளர்கள்கிட்ட பல லட்சம் காசை கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணுங்கள், விஜய் அவர்களுக்கு இப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு விஜய் அவர்கள் மேலே நிறைய கெட்ட பெரிய கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரியான ஒரு மாமா வேலைகளை பார்த்துருக்கானுங்க.